காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த மத்தியான நேரத்திலே தேவனோடு கூட அமரும்படியாய் ஒரு வாய்ப்பினை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ பேர் இந்த நேரம் கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போகிறவர்கள் உண்டு. தருணங்கள் கிடைத்தும் அவர்கள் நல்ல இந்த மத்தியான நேரம் நல்ல தூக்கம் வர சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தூங்காதபடி தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி MMJ மூலமாக இந்த மத்தியான நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், அப்படி தானே? ஆனால் நம்ம சில நேரங்களில் தேவன் நன்மை செய்தாலும் அடுத்த ஒரு கஷ்டம் வரும்போது என்ன தெரியுமா நினைப்போம், என்ன தான் செய்தார், என்ன அதை விட பெருசாக என்ன செய்துட்டார், அப்படி நமக்குள்ள ஒரு களைப்பு, ஒரு சோர்வு வரும், அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் நமக்கு எது எப்போ தேவையோ அதை நமக்கு தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் எல்லாத்தையுமே என்னென்னா ஏற்ற நேரத்தில் செய்கிற தேவன். அதைத்தான் உணர்ந்த தாவீது சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 63ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனம் எப்படியா சொல்கிறது, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அப்படி நமக்கு ஒரு திருப்தி வேணும். தேவனுக்குள்ளே நமக்கு ஒரு திருப்தி வந்துட்டுனா போதும். அவர் எது வந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்தி செல்வார் ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்தால் போதும். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில் சத்ருவானும் இதை பார்த்துட்டே இருப்பான். இவங்க எப்போவும் ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, எல்லாம் பாசிட்டிவாகவே பேசுகிறாங்க, அப்படி சொல்லிட்டு எப்படியாவது ஒரு சின்ன காரியத்தை கொடுத்து நமக்குள்ள சின்ன சின்ன மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, சத்ருவுக்கு நம்மை பற்றிய எல்லாமே தெரியும். நம்முடைய பாசிட்டிவாக நெகட்டிவ் எல்லாம் அவனுக்கு தெரியும். இப்போ அந்த பாசிட்டிவாக அவன் கண்டுக்கவே மாட்டான். நெகட்டிவ் சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும்ல, அதை வச்சு என்ன செய்வான், நம்மளை எப்படியாவது நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாதான் இருக்கும், ஆனால் அது குட்டியாக தான் இருக்கும். நம்ம நினைப்போம் இது சின்னதானே, ஆனால் அது வழி நுழைஞ்சி நம்ம பெரிய பாவங்களுக்குள்ளே தள்ளி விட்டுருவான். பாருங்கள், இன்றைக்கி அநேக நேரங்களில் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவங்க கூட இந்த ஒரு சின்ன காரியங்கள்னால சத்ரு அது வழி உள்ளே போய் அவங்கள என்ன செய்கிறான், ஆனால் கெடுத்துறான். ஆனால் நம்ம என்ன நினைக்கணும், ஏசு காணாதவர் போல தானே இருக்கார், அப்படி தானே? அப்படி இருந்து படகுல ஐயோ நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் கத்துறாங்க, ஒன்றும் தெரியாத போல் அவர் படுத்து கிடக்கிறாரு. ஆனால் ஒரு அந்த நேரம் வரும்போது, அமிழ்கிற நேரம் வரும்போது ஓடி காற்றையும் கடலையும் அதட்டுறாரு பாருங்கள். அதட்டி அவர்களை என்ன உங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் கேட்கல, ஆனால் அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் அவர் ஸ்மூத்தாக செய்து கொடுக்குறாரு. அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சத்துரு நிறைய காரியங்களை கொண்டு வந்துட்டு பாருங்கள், உனக்கு ஏசு உண்டு, அவர் இருந்தால் இது நடக்காதா, ஏன் உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்கும், அப்படி தான் நம்ம அநேக தாட்டை கொண்டு வருவான். ஆனால் அப்படியெல்லாம் கொண்டு வரும்போது சொல்லுங்கள், பிசாசே நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என் தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமாம், அவர் ரட்சிப்பு அவரால் தான் நமக்கு வரோம். அதனால் அவரை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவராக இருந்து நம்மை நடத்துவார் என்பதில் ஒரு சந்தேகம் வேண்டாம். ஒரு சின்ன சந்தேகம் கூட நீங்கள் ஆண்டவரை விட்டு நீங்கள் படவே கூடாது. சில நேரங்களில் சில நேரங்கள் எங்கேயாவது தவறிடுவோம். அப்போ ஆண்டவர் சில நேரங்கள் அப்படி அமைதியாக இருந்தப்போ நமக்கு தோணும், ஆனால் அவர் அமைதியாக இருக்கிற தேவனே அல்ல. நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். அதனால் அதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்கள் கரத்தில் உங்கள் விண்ணப்பம் வச்சுருப்பீங்க. சிலவங்க ஆல்ரெடி நீண்ட நாளாக அது இருக்கும், அது என்ன செய்வீங்க, எழுதி உங்கள் இருதயத்திலே என்னென்னா வச்சுருப்பீங்க. அதைத்தான் 62ஆம் சங்கீதம் 8வது வசனம் எப்படி சொல்லுது, ஜனங்களே எக்காலத்தில் அவரை நம்புங்கள், பாதி காலத்தில் அறக்காலத்துலேயும் கால் காலத்துலேயும் நம்புங்கன்னு சொல்லவே இல்லை. ஜனங்களே எல்லாரும் எக்காலத்திலும் நம்புங்கள். அப்போ நம்ம எதுவானாலும் எதுவும் நடந்தாலும் அவரை மட்டும் நம்புறீங்கன்னா அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடணும். இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் இருதயத்தை ஊற்ற வந்திருக்கீங்க மத்தியான நேரத்தில்?
சில நேரங்களில் தெரியுமா நம்ம இருதயம் ஊற்றுறதுனா அப்படி ஒட்டஞ்சி சொல்லுவோம் தெரியுமா. அன்னாள் ஆலயத்தில் போய் என்ன செய்தா, இருதயத்தை ஊற்றினாள். அவள் அப்படியே வியாகுலம், அவளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள வியாகுலத்தை அப்படியே ஊற்றி விடுறா. அவள் பேசவே வரல, சுண்டெல்லாம் முணுமுணுக்குது. அங்கே இருக்கிற அந்த ஏலி பார்த்து சொல்கிறார், என்ன இவள் குடிச்சிட்டு இருக்காளா அப்படிலாம் நினைக்கிறாங்க மற்றவங்க, நம்மளை தப்பாக நினைக்கிற அளவுக்கு இருதயம் அப்படியே ஒட்டஞ்சு இருக்கும். அப்போ நீங்கள் யார்ட்டையும் விட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மத்தியான நேரத்தில் ஏன்னா அவர்கிட்ட ஊற்றிட்டீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நமக்கு கிடைக்கல வேறு யாரும் கொடுக்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகான வசனம். ஜனங்களே இக்காலத்தில் அவரை நம்புங்கள், எக்காலத்தில் நம்புங்கள். ஒருவேளை அதில் உங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னா அவர்கிட்ட ஊற்றிடுங்க, அவர் உங்களுக்கு கிடைக்கலாம். இது வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழும்போது என்னென்ன உண்டு அந்த ஒரு வசனத்தை எல்லாமே அடங்கி இருக்குது. அப்படி தானே? நீங்கள் நம்புங்க, நமக்கு நம்புறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவரை நம்புங்க. அப்புறம் நம்ம இருதயத்தை விட்டதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம கஷ்டம் நஷ்டம் பாடுகள் வரும்போது ஒரு ஆள்கிட்ட நம்ம சொன்னாலும் நிம்மதி, இருதயத்தை ஊற்றி அவர்கிட்ட விட்டுடலாம். அப்புறம் நமக்கு அடைக்கலாம், நம்ம அரவணைக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா? சரி போட்டு அப்படி அப்போ அடைக்கலாம். அவர் அந்த ஒரு வசனம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே அதை நினைவு கூர்ந்தாலே போதும், எல்லாமே அவராய் நின்று நடத்துவார். நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே அவர் நின்று நடத்துவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தாவீது அதுதான் பார்த்தீங்கன்னா இக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் அப்படி நமக்கு வராதில்ல. கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே இனியா என்ன போங்க, என்ன ஆண்டவரை பற்றி சொல்ல வந்துட்டியா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? இல்லை, அது எப்படிப்பட்ட நாளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிகிற தேவன், எல்லாவற்றையும் காண்கிற தேவன், நம்மை நடத்துகிறவர், நாம் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் படுத்தாலும் எல்லாவற்றையும் அறிகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துட்டுன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. இக்காலத்தில் அவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே நடந்ததற்காக நன்றி. அவருடைய பிள்ளைகளுக்கு அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அந்த ஒரு நிச்சயம் உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துட்டு அவருக்கு தெரியாமல் நடக்காது. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. அழகா பகவான் செய்ய பாடும், நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி துதிப்பேன் இன்றைக்கே. எத்தனை பேர் என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஆண்டவரே. அது என் வாழ்க்கையில் ஒருவேளை அது நடக்காமல் இருந்தால் அதோடு நடந்திருக்கும், ஆனால் நீங்கள் எனக்கு அதை அப்படியே நடத்தினதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். சத்ரு வெட்கப்பட்டு போவான். நம்ம வாழ்க்கையில் எது நமக்கு நடக்கணுமோ அதை தேவனே நடத்தி தருவார். அதை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. யோபு சொன்னார், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்ணால், உங்கள் சொந்த கண்ணால் நீங்கள் காண போகிறீங்க. என்னென்ன காரியத்துக்கு விடப்பத்தை நடக்கலை அல்லது சோர்ந்து போயிருக்கீங்கன்னா தயவுசெய்து உங்கள் சோர்வை விட்டுட்டு எழுந்து உட்கார்ந்து சொல்லுங்கள். ஒரு முறை கூட அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 62ஆம் சங்கீதம் 8வது வசனம். ஜனங்களே எக்காலத்தில் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்கள் அடுத்த வசனத்தை அழகாக சொல்கிறாரு. அந்த 9வது வசனம், கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே. நீங்கள் நடுவில் நிற்கிறீங்க, நடுவில் இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கவங்களும் இருப்பாங்க, கீழே இருக்கவங்களும் இருப்பாங்க. அது எல்லாமே என்னென்னா மாயையும் அது பொய்யுமா. இப்போ நீங்கள் யாரை நோக்கி பார்க்கணும்? உண்மையுள்ள தேவன், அவரை பொய் உரைக்கிறவர் அல்ல. ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் உங்களை பொய் ஒரு நாள் நம்ம பொய் சொல்லிடுவோம். யாரை வந்தாங்களா, இல்லை வரல, சொன்னாங்களா, இருக்கா, இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் அவர் அப்படி சொல்கிற தேவன் அல்ல. நமக்கு பொய்யுரையாத தேவன். அவ்வளோ ஒரு நல்ல தேவனை நாம் கொண்டோம். எவ்வளோ பாக்கியமுள்ள ஜனம். அப்படியே நம்ம கையில் நீங்கள் அந்த உங்கள் விண்ணப்பங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம அப்படியே ஒரு பாட்டை பாடி தேவதை மகிமைப்படுத்தி அப்படியே நம்ம விண்ணப்பத்துக்குள்ளே போகிறோம். என்னென்ன விண்ணப்பம் இருந்தாலும் அதை நீங்கள் கையில் எடுங்க. அப்படியே தேவ சமூகத்தில் கண்ணீர் வந்தால் கண்ணீர் ஆண்டவர் சமூகத்தில் கொட்டுங்க, இல்லைனா துதித்து பாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார், மோரியாவில் ஆபிரகாமை
அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், உன்னை தோளின் மேல் சுமக்கின்றவர், உன்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அவர் காணாதவர் போல இருக்கிற நம்ம நினைக்கலாம். அவர் காணாதவர் போல் இருக்கிற தேவன் அல்ல. உன்னை தோளின் மேலே சுமந்து போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ஒருவேளை நீ நினைக்கலாம், யார் என்னை கொண்டு போய் சேர்ப்பார்? சேர்க்க வேண்டிய இடத்துல யார் என்னை சேர்ப்பார்? ஐயோ, எனக்கு ஆதரவு யாருமே இல்லையே, நான் ஆதரவற்றவளாக இருந்து கொண்டிருக்கிறேனே, அல்லது ஆதரவற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறேனே, என்னை தூக்கி கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு சேர்க்க யாருமே இல்லை என்று சொல்லி வேதனையோடு இந்த நேரத்தில் இருக்கிறீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க ஐயோ எனக்கு ஒன்றும் முடியல, சாப்பிட ஒன்றும் இல்லை, என்னால் எங்கேயும் போக முடியல, ஆதரவற்றவளாக இந்த இடத்துல எத்தனை நாள் தேங்கி கிடக்கிறேன் என்று இருக்கிறீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் என்னோடு கூட இருக்கிறேன். உங்களை திருப்தி அடைய செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேதம் சொல்ற வார்த்தையை நீங்க கேட்க 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 என் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகுமா. இந்த உலகத்துல ஒருவேளை உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், இந்த உலகத்துல உங்களுக்கு வேதனைகள் இருக்கலாம், யாரும் உங்களை காணாதவர்களை போல இருக்கலாம். அன்று லாசரு ஐஸ்வர்யவான் வீட்டில் லாசருவே ஒரு நாள் ஐஸ்வர்யவான் வந்து பார்த்து நீ வெளியே போன்னு சொல்லவே இல்லை. அவன் அங்கதான் இருந்துட்டு இருக்கிறான். ஆனால் ஒருவேளை இவனுக்கு ஒரு மேன்மை கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த இடத்துல லாசரு என்ன ஒரு தனி விட்டப்பட்டவனாய் ஏதோ ஒரு இதில் இருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அந்த ஐஸ்வர்யவான் இறந்து போனாங்க, லாசரும் இறந்து போனான். ஆனால் அந்த உலகத்தில் அந்த ஐஸ்வர்யவானை போல லாசருக்கு வாழ முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் மேலே போய் அவனுடைய ஆத்துமாவுக்கு ஒரு நல்ல திருப்தி இளைப்பாறுதல் கிடைத்தது நான் பார்க்க முடியுது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இந்த மத்தியான நேரத்தில் என்னை ஆதரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட இருப்பீர்கள். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், இந்த வசனம் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். எத்தனை பேர் இன்னைக்கு இப்போ துதிக்க போகிறீங்க, கழிக்க போகிறீங்க. ஆண்டவரே, என் இருதய ஆத்துமா திருப்தியாக உங்களுடைய வார்த்தையினால அது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அது திருப்தியாகும். ஆண்டவரே, நான் உம்மை பாடி துதிக்க போகிறேன். உதடுகள் மற்றவங்களை அருவருக்கல்ல, முறுமுறுக்கல்ல. தேவனுக்கு முறுமுறுக்கிறது பிடிக்கவே செய்யாது. எந்த ஒரு நிறைய பேர் பாருங்கள், நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, பின்னால் நம்மளை பார்த்து முறுமுறுப்பாங்க. நானே நேரத்தில் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நேர பேசுகிறது எனக்கு காது கேட்கும், ஓகே, நான் அதுக்கு பதில் சொல்வேன், சொல்லாமல் இருப்பேன். ஆனால் என் பின்னால் பேசுகிறது, மற்றவங்கள்ட்ட என்னை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் என்னென்னா நம்ம காதுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவருக்கு அதுக்கு அது கேட்கும்ல, அப்போ அவர் அதை பார்த்துக்குவார். அதனால் அவங்க இன்னொருத்தங்க நம்மள்ட்ட உங்களை பற்றி இப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் கூட சண்டைக்கே போகாதுங்க, பேசாதுங்க, அதை பற்றி எதுவும் காதில் வாங்கிக்காதுங்க. ஏன் தெரியுமா? அவங்க குறைச்சி சொல்லலாம், கூட்டி சொல்லலாம். அதனால் அதே இடத்துல எத்தனையோ வீட்டில் இதனாலே சண்டைகள், இவ்வளோ வேதனைகள், அதனாலே எத்தனை பிரிவுகள். அதனால் யார் என்ன சொன்னாலும் சொல்லுங்கள், நான் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கட்டுப்பட்டுட்டோம்னா ஒருத்தரை குறித்து முறுமுறிக்க மாட்டோம், ஒருத்தரை குறித்து பேச மாட்டோம். ஒருத்தரை பற்றி நம்ம மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு எதுவும் கொடுக்கப்படலை. சில நேரங்களில் ரொம்ப நம்மளை யாரோ ஒருத்தவங்க வேதனைப்படுத்திட்டாங்கன்னா நமக்கு வேதனை வரதான் செய்யும். நம்ம மனுஷன் தானே இல்லையா, மனுஷங்கமாக பார்க்கும்போது சில வேதனைகள் வரும். அப்போ சில வேளை அப்படி சொன்னால் கூட
ஐயோ இல்லை ஆண்டவரே, நான் ஒரு வார்த்தை கூட அப்படின்னு நான் எங்கேயுமே பேச வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்முடைய ஆத்துமா திருப்தி ஆகும். ஏன்னா நம்ம ஆத்துமாவுக்கு நம்ம தான் என்னது ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். அவங்கவுங்க ஆத்மாவுக்கு அவங்க தான் கணக்கு கொடுக்கணும். அதனால் நம்ம முறுமுறுக்காதபடி நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் நம்முடைய ஆத்மா திருப்தியாகி நம்ம வாய் வந்து ஆனந்த கழிப்பினால் அவரை மட்டும்தான் துதிக்கணும். மனுஷனை துதிக்கவே வேண்டாம். அவரை நம்ம துதிக்க பழகிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். சரியா? நம்ம பாடினோம் இல்லையா, மோரியால் ஆபிரகாமை காணாதவர் போல தான் இருந்தார் அவர். ஆனால் அப்படியே தூக்கி ஆமேன் பட்டயம் மேலே வரும்போது சொன்னார், ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போட. அவருக்கு தெரியும், டைம் அவருக்கு தெரியும். நமக்கு வந்து முந்தியும் பிந்தியும் நம்ம கேட்பான். அப்படி இல்லை, ஆன் டைம் ஹில் கம், கரெக்டாக டைமுக்கு வருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்னை எது வந்தாலும் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு என் தேவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஆனால் அவர் சித்தம் இல்லாமல் எனக்கு எதுவும் என்னை அணுக நான் விடவே மாட்டேன். அது கர்த்தர், அவர் நம்ம மேலே திட்டம் நிறைவேறணும்னா அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்து தான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. இந்த நாளில் என்னோடு கூட பேசுனீங்க. என்னுடைய வார்த்தைகள் இந்த விண்ணப்பத்தை வைக்க போகிறான்ப்பா. என் விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் தருவீங்க நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசித்தால் மகிமையை காண்பீங்க. பாருங்கள், ஒரு மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு சாவு வந்துட்டு, ஆனால் 4 நாள் என்ன இல்லைன்னா அவர் வரல. வந்தால் ஊரில் வெளியே நின்றுட்டார். இந்த விண்ணப்பத்துக்கு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். 4 நாள் ஆயிட்டு மார்த்தாள் வந்து ஓடி போகிறா அங்கே. ஆனால் ஆண்டவர் உள்ளே வரவே இல்லை, மார்த்தாள் தான் போகிறா. ஆனால் அவர் ஏன் தெரியுமா அங்கே நிற்கிறாரு? அவருக்கு இருதயத்தை தொட்ட, இருதயத்துக்கு பிரியமுள்ளவள் இன்னும் வந்து சேரலை. இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கலாம், ஆனால் அவருக்கு என்னுடையவள், என் நேசர் என்னுடையவள் சொன்னவல்ல, சுனைமித்தியால் சொன்னவல்ல, என் நேசர் என்னுடையவள், நான் அவருடையவள். அப்போ நம்ம அவருக்கு பிரியமானவளை மாறும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், இப்போ வந்து மார்த்தாள் போய் அப்புறம் போய் பேசிட்டு அவள்கிட்ட போய் சொல்கிறா, இயேசுவே நீங்கள் இருந்திருந்தா என் தம்பி மயத்திருக்க மாட்டான்லாம் சொல்லிட்டா. இப்போது அங்கே போய் சொல்கிறா, ரகசியமாக சொல்கிறா மரியாள்கிட்ட, போதவர் வந்திருக்கிறான்னு ஓடுறா எழும்பி. ஆனால் யாருமே நினைக்கல அவள் எங்கே ஓடுறான்னு. அவங்க என்றைக்குமே அவள் வந்து லாசருடைய கல்லறைக்கு போகிறது வழக்கம். ஏன்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், எனக்கு தெரியாமல் ஏசப்பா அங்கே வந்து லாசருவை உயிரோட எழுப்பிட்டா அப்படி சொல்லிட்டு இவன் எங்கே போகிறா என்றைக்கும் அங்கே போய் அதான் அந்த ஜெபம் நம்ம டெய்லி நம்ம ஆண்டு ஒரு இழந்து போயிட்டோன்னா அதை விட்டுறக்கூடாது. நமக்குரிய நம்ம எங்கேயும் யார்ட்டையும் கொடுத்து வைக்கக்கூடாது. நமக்குரியது நமக்கு தான், அது நம்மள்கிட்ட வந்து சேரணும். அது எங்கேயோ இடத்துல 4 நாள் அது இரவலுக்கு தான் உள்ளே இருந்துச்சு. ஆனால் 5ஆம் நாள் எங்கே வந்து சேர்ந்தது? அவங்க கையில் வந்து வந்து சேர்ந்ததை நான் பார்க்க முடியும். 4ஆம் நாள் ஒரு வேளை அந்த 4 நாள் ஆகிட்டேன்னு அவள் சொல்கிறா. அன்றைக்கே ஏசப்பா உயிரோடு எழுப்பிட்டாங்க வந்தோடனே. அந்த 4ஆவது நாள் பாருங்கள், இந்த 4 நாள் இரவலுக்கு தான் எங்கேயோ இருக்குது. நம்முடைய எந்த ஒரு காரியமும் இரவலுக்கு வெளியே இருக்கலாம், ஆனால் நம்முடையது நமக்கு தான். அது நம்மண்ட அது வந்தே சேரும். அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமா? எதை இழந்தீங்களோ, உங்கள் பொருளை இழந்திருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், பிள்ளை இழந்திருக்கலாம், ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்க, எதுவுமே என்ன செய்ய முடியாது. உங்களை விட்டு ஆண்டவர் எங்கேயுமே கொடுக்க மாட்டார். உங்களுக்குரியது உங்களுக்கு. ஆனால் அவருக்கு பிரியமானவங்க தொடணும், அதுதான் அவருடைய ஆசை. அவருக்கு நம்ம பிரியமானவளாய் மாறணும், அதுதான் அவருக்கு ஆசை. நம்ம இன்றைக்கி அவர்கிட்ட ஆண்டவரே சொல்லுவோமா, நம்ம விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் விண்ணப்பத்தை முதல்ல அங்கே வச்சுட்டு, ஆண்டவரே என்னை உங்கள் பிள்ளையாய் மாற்றுங்க, ஆண்டவர் உங்கள் பிள்ளையை என்னை அங்கீகரிங்கப்பா. ஒரு மார்த்தாள் போன பிறகு கூட பாருங்கள், கல்லறைக்கு போகலை அவர், இவன் நேரே ஓடுறா. அப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் எங்கே போகிறான், இன்றைக்கும் அங்கே கல்லறைக்கு தான் போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு பின்னால் ஓடுறாங்க. ஆனால் நேரே இயேசுவண்டை போனான். அவர் வந்தால் நடக்கும்னு அவளுக்கு தெரியும். அவர் கண்டோன்னே அப்படி அவளுக்குள்ளே ஒரு கலக்கம், அவருக்குள்ளே ஒரு கலக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்து அவர் கலங்கணும். அவர் சொல்லணும், என் பிள்ளை வந்துட்டா, என்னை தொட்டுட்டா, நான் இனி சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் அவர். இன்றைக்கி அதுக்காக நம்ம இன்றைக்கி மத்தியான நேரத்தில் இந்த அந்தி பலியிட நேரம் இது. இந்த அந்தி பலியிட நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே இந்த நேரத்தில் நீ எங்களோட பேசுங்கப்பா, எங்களோட கூட பேசுங்கப்பா, நான் உங்களுக்கு பிரியமானவளா என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர்களை ஒப்பு கொடுங்க. கத்த பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம விண்ணப்பங்களை நம்ம அப்படின்னா கையில் எழுதி வச்சுருந்தா அந்த இருதயத்தில் அப்படியே அவர்கிட்ட அறிக்கையிட அப்படி வசனம் என்ன செய்யும்னா, மேலான தேவன் ஆவியம் வர அது கீழே போயிட்டே இருக்காது, கட்டுகள் உடஞ்சிட்டே இருக்கும். நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், நான் அதை விசுவாசிக்கிறேன் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கர்த்தர் கடந்து வந்து எல்லா காரியங்களும் நமக்கு விடுதலை தருவார்.
அப்படி கண்களை மூடி தேவ சமூகத்தில், அப்பா என் கையில் இருக்கிற விண்ணப்பங்கள், நீண்ட நாளாக இருக்கிற விண்ணப்பங்கள், நடக்க முடியாது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, மனுஷன்லாம் கைவிட்டுட்டாங்க, இது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நடக்காதுன்னு சொன்னதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் முதலிடத்துக்கு கொண்டு வாங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படி வெயிட் பண்ணுவார். 3 நாளைக்கு முன்னாடி அப்படின்னா வந்திருக்கலாம். ஏன்னா அந்த 3 நாளுக்கு முன்னாடி யூத முறைமையின்படி 3 நாள் அந்த ஆவி வந்து அங்கே சுற்றிட்டு இருக்கணும்னு அவங்களோட ஒரு நம்பிக்கை. 3 நாளுக்குள்ளே வந்து அது அங்கே தான் சுற்றிட்டு இருந்து அதனால் வந்துன்னு சொல்லுவாங்க. அதான் அவர் நல்லா வெயிட் பண்ணி எல்லாரும் கைவிட்ட பிறகு, உங்கள் முறைமை அல்லது உங்களுடைய என்ன இருக்க எல்லாம் கைவிட்ட பிறகு, இனி ஒன்றுமே இல்லை, நீர் தான் தஞ்சம், அவருடைய பாதத்தில் விழும்போது கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையா, அருமையான இந்த மத்தியான நேரத்தில் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கி எங்கள் விண்ணப்பமெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் உங்கள்கிட்ட. எங்களுடைய வியாதி, எங்களுடைய மரணப்படுக்கை, எங்களுடைய கடன் பிரச்சனை, எங்களுடைய பிள்ளைகளோட காரியங்கள், எஜுகேஷன், ஆண்டவர் வீடு இல்லை, உணவு இல்லை, இதெல்லாம் எங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம்னா இந்த பிரச்சனைக்கு மேலானவர் நீர் ஒருவர் எங்களோடு கூட இருந்துட்டா, உம்மை மட்டும் பிரியப்படுத்திட்டா எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய நீதி தேடப்படுது, எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. நாங்கள் முதலாவது உம்மை தேடுகிறோம். உங்கள் நீதி எங்களுக்கு வேணும். நாங்கள் நீதிமான் நல்ல ஆண்டவரே, ஆனால் உம்முடைய நீதினால் நாங்கள் நீதியாக்கப்பட்டு தகுதியாக்கப்பட்டு அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கி வைத்த அத்தனை விண்ணப்பங்களுக்கும் எங்களுக்கு விடுதலை தந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். அது எத்தனை நாளாய் நாரி போய் இருக்கலாம், டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டிருக்கலாம், மனுஷன் கைவிட்டிருக்கலாம், முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் முடிய வைக்கிற தேவன் எங்களோடு கூட இன்றைக்கி மத்தியான நேரத்தில் இருக்கிறதற்காக நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உங்கள் பிரசனை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. அவங்க கூட இருக்கிற அந்த அஷூரன்ஸ் எங்களுக்கு வேணாம் ஆண்டவர். நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கன்னு அந்த அஷூரன்ஸ் வேணாப்பா. ஒரு மார்த்தா வந்தால் நடக்காதது, மரியாள் வந்தால் நடந்தது இல்லைப்பா. அநேக நாள் ஒரு மார்த்தாளை போல ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கி மரியாளாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பாதப்படியில் ஊற்றுகிறோம் ஆண்டவரே. இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கு அது லேசான காரியம். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அப்பா உங்கள் கரத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஜீசஸ். அப்பா இன்னைக்கு எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். எங்கள் தேசம் ஆண்டவரே தேவனை அறியணும்ப்பா. அதிகாரிகள் தேவனை அறியணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இன்னைக்கு சிறைச்சாலை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே, நீதிமான்கள் நீதி குற்றவாளிகளாக்கப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ காரியங்களை கேள்விப்படுகிறோம் ஐயா. அப்படிப்பட்ட காரியங்கள் என் தேவனே, என் தேவனுடைய சமூகத்தில் அது பார்த்து கொள்ளப்படட்டும் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா உணவுக்காக, உடைக்காக ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே மென்டலி டிப்ரெஸ்ட் ஆகி எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே வியாதியோடு ஆண்டவரே துக்கத்தோடு காலங்களை கழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருதயத்தை நாம் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஆண்டவரே அவங்க கழிவுற பண்ணுங்கப்பா. அவங்க ஆத்மா திருப்தியாக செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் திருச்சபைகள் வளரணுமே ஆண்டவரே. திருச்சபைகள் வளரணுமே ஆண்டவரே. ஊழியங்கள் தேவனால் கட்டப்பட்ட ஊழியங்கள், என் தேவனால் நெருக்கியப்பட்ட ஊழியங்கள், தேவனால் ஆண்டவரே உண்மையாய் தேவனுக்காக ஓடுற பிள்ளைகளை இன்னும் கத்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவின் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சத்துருவானவன் எந்த வழியிலும் ஆண்டவரே தீமையான காரியங்களுக்கு கொண்டு போய் விடாதபடி என் தகப்பன் ஒவ்வொரு நாளும் எங்கள் மேலே கண் வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீர் அடைக்கலமாய் வாருங்கப்பா. எங்கள் இருதயத்தை ஊற்றுகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு அடைக்கலமையா, நீர் எங்களுக்கு கோட்டை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அரணாய் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரமங்களை நடத்தணுமேன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதையற்ற இடத்துல பாதை காட்டுகிற தேவன், இருளான இடத்துல ஒளியாய் வந்தவர், எங்களை ஒளியாய் மாற்றுங்கப்பா. உங்கள் ஒளியை மற்றவர்களுக்கு வீசத்தக்கதாய், உங்கள் ஒளியை மற்றவர்கள் நாங்கள் கொடுக்கத்தக்கதாய் என் தேவன் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஜீவனுள்ள தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்கள் கிருபை ஆண்டவரே, உங்கள் இரக்கம்ப்பா, உங்கள் அன்பு அப்பா, உங்கள் அன்பு ஆண்டவரே, உங்கள் அன்பு கர்த்தாவே, உங்கள் கிருபை கர்த்தாவே எங்களை நடத்தணுமேன்னு ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா எங்கள் இருதயம் சில நேரங்களில் நொந்து போய் ஆண்டவரே
ஆண்டவரே. அப்பா சோர்வு ஆகி ஆமேன் அப்படி ஆண்டவரே ஒன்றும் சொல்ல முடியாத ஜெபிக்க முடியாத ஆமேன் சத்ருவானவன் சில காரியங்களை கொண்டு வந்து ஆமேன் ஆண்டவர் எங்களை கீழே போட்டு விடலாம் நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் என் தகப்பன் எங்களை தூக்கி விட்டதற்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவர். அப்பா விழாதபடி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஒன்றுமில்லை அப்பா, எங்களை ஒன்றுமில்லை ராஜா, உங்கள் கரத்தில் எங்களை தருகிறோம் அப்பா. இன்னும் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. வியாதியோடு கடனோடு போராடுற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அநேக டிசீசஸ் ஆண்டவரை, கார்டியாக் டிசீசஸ், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், கேன்சர் ஆண்டவரே, இன்னும் தகப்பனே பிளட் டிஸார்டர்ஸ், சின்ன பிள்ளையிலேருந்து வாலிப பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்டவரே. அப்போ இன்றைக்கி ஆண்டவரை வேண்டாத பொருட்களை உண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடிமைப்பட்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள், செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆமே இந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தரை நெருங்க விடக்கூடாதபடி எதிராளியாக இங்கே பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என சுற்றி தெரியும் போது எங்கள் பிள்ளைகளை அவனுடைய கருத்தில் விழுந்து விடாதபடி என் தேவன் காத்துக்கொள்ளுவீராக ஆண்டவரே. அப்பா ஓ நாய் சில நேரங்களுக்கு சத்துரு கவி வச்சிருக்க ஆண்டவர். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆமேன் அவன் வாயிலிருந்து கர்த்தர் ஆமேன் திருப்பி கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் திருப்பி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் திருப்பி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்குங்க ஆண்டவரே. சிறு வயதில் ஆண்டவரே சின்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தாவே சத்துரு ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் கர்த்தர் கண்ணோக்குவீராக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் சுவாமி வைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நன்றி என்று சொல்கிறோம். கர்த்தர் அதை கேட்டதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய ஹெவன் டிவி ஆஃபீஸ் எவ்வளோ லெட்டர்ஸ் வருது ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபியுங்கள். கடன் பிரச்சனை இருக்குது ஆமேன் ஆண்டவரே. இன்னும் என் பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்குறது எங்களுக்கு வழி இல்லை, எங்களுக்கு வீடு இல்லை, நடுத்தருவில் நிற்கிறோம். இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் அநேக ஆமேன் தங்களுடைய பாரங்களை குறித்து லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க. அநேகர் கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தந்தாருன்னு எழுதுகிறாங்க. ஆமேன் விடுதலை கிடைக்காதவங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுங்க. விடுதலை கொடுத்தவங்களை உண்மை நன்றியோடு நாங்கள் ஆனந்த கழிப்பால் எங்கள் வாய் உண்மை துதிக்கிறதுக்கு கிருபை தந்தற்காய் நன்றி அப்பா. எம்என்ஜே உங்கள் கருத்தில் தரும் சுவாமி ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. இதன் மூலம் ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பிரசன்னம் ஒவ்வொருக்கும் கர்த்தர் இறங்கி வரணுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹெவன் டிவியை உங்கள் கருத்தில் தருகிறோம். இந்த அநேக தேவைகள் உண்டு ராஜா, அத்தனை தேவைகளையும் தகப்பன் சந்திக்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. மீடியாஸில் இருக்க பிள்ளைகள், ப்ராஜெக்ட்ஸில் இருக்கும் அத்தனை பேரையும் உங்கள் கருத்தில் தரும். ஃபவுண்டருக்காக நன்றி என்று சொல்கிறோம். அன்னைக்கு கர்த்தர் குடும்பமே ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் தகப்பனே எங்கள் தரிசன பூமி அங்கே கருத்தில் தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக, கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக, கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. தடைகளை உடைக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அன்று ஆபிரகாம் தரிசனம் பெற்றான். ஆனால் ஒருவேளை நான் கடந்து போனாலும் அவன் தரிசனம் நிறைவேறினது. தரிசன நாள் ஒருவேளை போகலாம், தடைகள் வரலாம், ஆனால் தரிசனத்தை கொடுத்தவர் தரிசனத்தை நிறைவேற்றி வைப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடுகிற தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதற்காக நன்றி என்று சொல்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களால் ஒன்றும் கூடாதப்பா, எங்களால் ஒன்றும் கூடாதப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாளை கர்த்தர் காண செய்ததற்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்குங்க. மீதியான நேரம் முழுவதும் கர்த்தர் கூட இருங்க. உங்கள் ரத்த கோட்டைகளை நீங்கள் மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் ரத்த கோட்டைகளை மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தூரம் ஆசீர்வதிங்க. மீதியான நேரம் முழுவதும் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you all. கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்